ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டைலாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் செய்யறதுக்கும் ஈஸியாக நாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 முட்டையை இதை போல் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு இதை போல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் லைட்டாக நீங்கள் இதை போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மசித்து எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மசிகிற அளவுக்கு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நாம் துருவின முட்டையை முதல் சேர்த்துக்கலாம். முட்டையை துருவி தான் சேர்க்கணும். நம்ம கையால் மசித்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 4 ப்ரெட்டை இதை போல் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பைண்டிங்க்காக. கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை நாம் வச்சுருக்கலாம், அது வேணும். அடுத்ததாக நாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு, முட்டை, இது எல்லாமே நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நாம் கொஞ்சமாக சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டை மாதிரி இதை போல் பிடிச்சி ஒரு தட்டில் தனியாக ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா இந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சு ஒரு பிளேட்டில் முதல்ல மொத்தமாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த உருண்டைகளை நாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் ஒரு 2 முட்டையை கூட நல்லா உடச்சிட்டு அதில் பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் டிப் பண்ணிவிட்டு பொரிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம மைதா மாவில் கோட் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை போல் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக கலக்கி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 ப்ரெட்டு தான் அரைச்சி எடுத்தேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டேன். மிச்சத்தை இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுருந்ததை எடுத்து இந்த மைதா மாவில் முதல் டிப் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக இதை போல் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுக்கணும். ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணால் தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பிரியாமல் வரும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. நல்லா இதை போல் நல்லா உருட்டிட்டு இதையுமே நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதே போல் எல்லா உருண்டைகளையுமே மைதா மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் இதை போல் நம்ம புரட்டி எடுக்கலாம். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதில் கார்ன் சிப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நல்லா நொறுக்கிட்டு அதில் கூட நீங்கள் கோட் பண்ணி செய்யலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு
பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல இந்த சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் முன்னு பின்னு நல்லா வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் மேலே ஒரு டூத் பிக் குத்திட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எக் லாலிபாப்பாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையில் செஞ்சதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு சாஸ் கூடயோ அப்படி இல்லைனா ஒரு மயோனஸ் கூடயோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வெறும்னே கூட நீங்கள் சாப்பிடலாம். மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து பேக்கரியில் வந்து பப்ஸு சமோசா இது போல் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இது போல் நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமாக நாமளே செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போல் சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.